என் அன்பு தங்கமே, இன்று விநாயகர் சதுர்த்தி நாளாக இருந்தாலும் இன்றைய இரவானது பஞ்சமியினுடைய இரவு. உன் வராகி அம்மா இந்த தாயானவள் எனக்கு உரிய நாள் அல்லவா? இந்த நாளில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பல கஷ்டங்களிலிருந்து நீ வெளிவர வேண்டிய நேரம். விநாயக பெருமானுக்கும் உன் வராகி அம்மா எனக்கும் உரிய நாள் உனக்கு ஒரே நாளில் கிடைத்திருக்கிறது என்றால், இந்த நாளில் என் பிள்ளை நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை சரியாக செய்துவிட வேண்டும். உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதை தெளிவாக செய்து வந்தாயானால் நிச்சயமாக நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் இத்தனை காலத்திலும் பட்டிருக்க மாட்டாய். ஏனென்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ என்றோ புரிந்து கொண்டிருப்பாய். இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்கானது என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ ஒவ்வொரு நாளாக இந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சில நேரங்களில் உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்கள், சில நேரங்களில் உனக்குள் ஏற்படுகின்ற மனக்கசப்புகள் என்று இவை எல்லாமுமே உன்னை வாழ்க்கையில் வாழவிடாமல் செய்து கொண்டிருக்கும். என் குழந்தை, எல்லா காலகட்டத்திலும் இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்வதன் மூலமாக உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் அதை தொடர்ந்து பின்பற்றி வாழ்க்கையில் நன்மையை அடைவார்கள் என்றால் நீ அதை தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை அல்லவா? என் பிள்ளையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கை சில விஷயங்களை உனக்கு திடீரென்று நடத்தி கொடுக்கும். சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே சொந்தமாக்கி கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அதிகபட்சமான சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைவாய். இந்த வாழ்க்கையை பற்றிய அனைத்து புரிதல்களையும் நீ உணர்ந்து கொள்வாய். எல்லாமும் ஒரு நாள் உனக்கானதாக மாறக்கூடிய நாள் வருவதை நீ கண்கூடாக கண்டு விடுவாய். இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலத்தான் வாழத் தொடங்க வேண்டும். கஷ்டத்தை கண்டு என் பிள்ளை வேதனைப்பட்டதை நிறுத்திவிட்டு தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும். என் குழந்தை, நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இனி வாழ்க்கையில் இல்லை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். நான் இந்த நாளில் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் முதலில் அதற்கான காரணத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? விநாயகர் சதுர்த்தி நாளும் பஞ்சமி நாளும் ஒன்றாக கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ தெளிவாக பெற்று கொள்ளத்தான் வேண்டும். நான் சொல்லப்போகின்ற இந்த ஒரு பொருளை இன்று இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு உறங்கினாயானால் நாளைய விடியல், பஞ்சமியினுடைய விடியல் உனக்கு மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும். இன்று விநாயக பெருமானை நான் பகல் நேரத்தில் வழிபடவில்லை என்று சொல்வாயானால் நிச்சயமாக இன்று மாலையில் எனக்கும் அவருக்கும் சேர்த்தே நீ பூஜைகளை செய்துவிடு. என் பிள்ளை, உனக்கு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை
நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை ஆட்டி படைத்த சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற சந்தோஷத்தை மட்டுமே உன் கண் முன்னால் காண்பிக்கப் போகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். துன்பங்கள் துயரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நீ இனிமேல் ஒரு பொழுதும் அதை சொல்ல மாட்டாய். வாழ்க்கையில் வந்தது எல்லாம் ஒரு சவால். இந்த சவாலை நான் எதிர்கொண்டு வெற்றி பெறுவேன் என்று நீ சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையை நான் உனக்கு சந்தோஷமான சூழ்நிலையாக மாற்றுவதற்கான வழிவகையைத்தான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படியானால் அம்மா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை கவனமாக கேட்டுக்கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக வாழத் தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் யாரோ இருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்தாலும் அதை நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் நடப்பது எல்லாம் நல்லபடியாக நடக்காமல் போய்விடும். அதனால் மனதை திடப்படுத்தி இந்த வாழ்க்கை நமக்கு தருவது அத்தனையும் சந்தோஷம்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய மனநிறைவான சூழ்நிலையை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். நான் உனக்கான அத்தனையையும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கி அத்தனையும் சந்தோஷமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்படி என்ன பொருளாக இருக்க முடியும்? நாம் இந்த ஒரு பொருள் கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் மீண்டும் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பொருளை தலையணைக்கு அடியில் வைக்காமல் நீ இருந்து விடுவாயா என்ன? என் பிள்ளையே, நான் சொல்லப் போகின்ற அந்த பொருள் வேறு ஒன்றும் இல்லை, மங்களகரமான அந்த விரலி மஞ்சள் தான். என் பிள்ளையே, விரலி மஞ்சள் 1 அல்லது 3 என்ற எண்ணிக்கையில் வாங்கி அதை உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிட்டு பின்னர் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நீ எதிலும் வைக்க வேண்டாம். அப்படியே உன் தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்கிவிடு. என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற சக்திகள், உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள், தேவையில்லாது உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமும் உன்னை விட்டு நீங்க போகின்ற நேரம், உன்னுடைய வாழ்க்கை கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் இருந்து பறித்த தீய சக்திகள் ஒளியப் போகின்ற நேரம், அவை எல்லாவற்றையும் அங்கிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை இந்த மஞ்சளுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை அதிகரிக்கவும் உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக்கவும் இது உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கான உதவிகள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் வந்து கிடைக்க வேண்டும். இத்தனை காலமும் எதற்காக என் முன்னால் வேண்டி நின்றாயோ அது உன்னை வந்து சேர வேண்டும் என்பதற்காக அம்மா இன்று கொண்டு வந்த இந்த செய்தியை நீ சரியாக செய்துவிடு. அதிகாலையில் இந்த விரலி மஞ்சளை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டு விடலாம். என் பிள்ளை, செய்வதை நம்பிக்கையோடும் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடும் நீ செய்வாயானால் அவை உனக்கு உச்சபட்ச பலன்களை ஒரு நாள் கொடுக்கும். உடனடியாக எதுவும் கிடைக்கவில்லையே என்று நினைத்து வருந்துவதை விட கிடைக்கும் பொழுது அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. உன்னுடைய மகிழ்ச்சிக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். அம்மா சொன்ன வார்த்தைகளை என் பிள்ளை கவனித்திருந்தால் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய். நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு விநாயக பெருமானின் அருளாலும்
இந்த வராகியின் அருளாலும் கிடைக்க பெறுவதை கண்கூடாக கண்டு விடுவாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.